சிட் ஃபண்ட்னா நம்பலாமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்க டவுட் எல்லாம் கிளியர் பண்ணும். சிட் ஃபண்ட்னாலே ஃப்ராடு தான் அப்படிங்கிற ஒரு காமனான ஒரு கன்செப்ஷன் மக்களிடத்துல இருக்கு. உண்மையான சிட் ஃபண்ட் தமிழ்நாட்டில் அதிகமாகவே இருக்கு. இதுல ஃப்ராடு ஸ்கீமும் அதிகமாகவே இருக்காங்க. ஒரிஜினல் சிட் ஃபண்ட் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இவங்க ஒரிஜினல் தானா அப்படிங்கிறத MCA அப்படிங்கிற கவர்மெண்ட் போர்ட்டல்ல போய் அவங்களோட GST நம்பரோ இல்லை TIN நம்பரோ TAN நம்பரோ சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய அட்ரஸ் முத கொண்டு வந்துடும். ஃபிசிக்கலாக அவங்க ஆஃபீஸை எங்கே இருக்குது, எந்த லொக்கேட்டில் இருக்குது அப்படிங்கிறது யார் வச்சு நடத்துகிறா, பார்ட்னரில் வச்சு நடத்துகிறாங்களா இல்லை சிங்கிள் ஓனரில் வச்சு நடத்துகிறாங்களா அப்படிங்கிற விவரம் கூட அதில் நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஃப்ராட் ஸ்கீம்ஸில் ஜஸ்ட் வாட்ஸ்அப் மெசேஜ், ஒரு நார்மல் மெசேஜ், அவங்க அப்ரோச்சு இப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரிஜினல் சிட் ஃபண்டில் அவங்களுக்கு அப்படி இருக்காது. ஃபிசிக்கல் அப்ரோச்சே அதிகமாக இருக்கும். உண்மையான சிட் ஃபண்டு சிட் ஃபண்ட் ஆக்ட் 1982 பிரகாரம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எவ்வளோ குரூப் போயிட்டு இருக்கு, என்ன ஸ்கீம்ஸ்லாம் அவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம அந்த போர்ட்டலே பார்க்க முடியும். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டும் அங்கே இருக்கும். அந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய் நம்ம சர்ச் பண்ணி பார்க்க முடியும். அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். நம்மளோட நியர்பையில் அவங்க நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் யாரும் இருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் உண்மையான சிட் ஃபண்ட்ல ஃபிசிக்கல் அப்ரோச் நிறையவே இருக்கும். நேரடியாக ஆஃபீஸை விசிட் பண்ணலாம். அவங்களோட மேனேஜர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கன்சல்டேட் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு நம்பகத்தன்மை அதிகமாகவே இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பணத்துக்கு அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஃப்ராட் ஸ்கீம். 5-7% கொடுக்குறாங்க அப்படின்னா அது நீங்கள் நம்பகத்தன்மையானது தான். 300% தரேன், நீங்கள் 10,000 ரூபாய் கொடுங்க, நான் 50,000 ரூபாய் தரேன் அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை நம்பாதீங்க. ஆனால் உண்மையான ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபிசிக்கல் அப்ரோச் இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கான ரிசிப்ட், உங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே அவங்க வெளிப்படைத்தன்மையாகவே அவங்க விளக்குவாங்க. ஆன்லைன் மூலியமாகவோ நீங்கள் பார்த்துக்க முடியுமா அப்படிங்கிறதே பாருங்கள். ஆனால் ஃப்ராட் ஸ்கீம்ஸில் அப்படி இருக்காது. ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு கஸ்டமர் உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா அவங்க ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒன்று இன்வேலிடாக இருக்கும், இல்லைன்னா அவங்க எடுக்கவே மாட்டாங்க. ஃப்ராட் ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்தை எடுக்கணும்னாவோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதே ரத்து பண்ணிட்டு எக்ஸிட் ஆகணும்னாவோ அங்கே எந்த ஒரு ப்ரொசீஜருமே இருக்காது. நீங்கள் எக்ஸிட் பண்ணுறன்னு ஒரு வேளை நீங்கள் தகவல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்க கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. ஆப் சரியாகவே ஒர்க் ஆகாது. மெசேஜ் பண்ணாலும் எந்த ஒரு ரீப்ளைவும் இருக்காது. வாட்ஸ்அப் கால் பண்ணாலோ இல்லை நார்மல் கால் பண்ணாலோ அவங்க பிக் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரிஜினல் சிட் ஃபண்ட்ல அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு 3வது டிவோ இல்லை 4வது டிவோ நான் பணம் எடுக்கிறேன் அப்படின்னா அங்கே நிறைய பேப்பர் ஒர்க்ஸ் நிறையவே இருக்கும். நீங்கள் டாக்குமெண்ட் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும், நாமினி யாருன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும், சாட்சி யாருன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும், இதே போல் செக் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். கட்டுற பணத்துக்கும் நீங்கள் எடுக்கிற பணத்துக்கும் இன்சூரன்ஸும் போட்டு தருவாங்க. நீங்கள் எக்ஸிட் ஆகுறீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து அப்படின்னா நீங்கள் நேரடியாகவோ இல்லைன்னா ஃபோன் மூலியமாகவோ நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கட்டின அமௌண்ட்டை வீட்டுக்கோ இல்லைன்னா நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்கிக்கிற மாதிரியோ அவங்க ஏற்பாடு பண்ணி தருவாங்க. உண்மையான சிட் ஃபண்டுக்கும் ஃப்ராட் ஸ்கீம்ஸுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். உண்மையான சிட் ஃபண்டுக்குரிய அம்சங்கள் எல்லாமே நம்ம அமிகோ சிட் ஃபண்டில் இருக்குது. இங்கே சட்டத்திட்டத்தின்படியும் நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு வெளிப்படைத்தன்மையாகவும் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்கள் பணம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும்.